ஸோ ஹாய் ஹலோ வணக்கங்க பை. ஸோ டுடே எடிட் மோட் டூல்ஸில் வந்து நம்ம இன்னொரு டூல், ஒரு முக்கியமான டூல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த டூல் என்னென்னா சப்டிவிஷன் டூல். ஸோ இன் எடிட் மோட் டூல்ஸில் இருக்கிற சப்டிவிஷன் டூல். ஓகேவா, மொத்தம் 2 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம எடிட் மோட் டூல்ஸில் இருக்க சப்டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ சப்டிவிஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ நான் இங்கே ஒரு பிளேன் ஒன்று வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த பிளேனில் வந்து 4 வேர்டெக்ஸ், ஓகேங்களா, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ ஓகேவா, மொத்தம் 4 வேர்டெக்ஸ் சேர்ந்தால் தான் ஒரு ஃபேஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி 2 வேர்டெக்ஸ் சேர்ந்தால் தான் ஒரு எட்ஜ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஒரு வேர்டெக்ஸு, அதே மாதிரி 2 வேர்டெக்ஸ் சேர்த்தா ஒரு எட்ஜு, 3 வேர்டெக்ஸ் சேர்த்தா ட்ரையாங்கிள், அதே மாதிரி 4 வேர்டெக்ஸ் சேர்த்தா குவாட். ஓகேங்களா, ஸோ அதுதான் ஃபேஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த ஃபேஸில் வந்து இப்போ நமக்கு வெறும் 4 இது மட்டும் தான் இருக்குது, 4 வேர்டெக்ஸ் தான் இருக்குது. ஸோ எனக்கு இந்த ஃபேஸ்க்குள்ளேயே வந்து எனக்கு இன்னும் நிறைய வேர்டெக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். ஏ கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி சப்டிவைட் இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இந்த வேர்டெக்ஸ்லேருந்து லைக் இந்த ஒரு வேர்டெக்ஸ்லேருந்தே 4க்கு ஒரு பங்காக பிரிக்கும் ஃபுல்லாக. ஓகேங்களா, ஸோ ஒரு பங்கை 4ஆக பிரிக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இப்போது ஒரு ஃபேஸ் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிவிக்கணும். இப்போ இந்த ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, இந்த ஒரு ஃபேஸை வந்து நார்மலாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஒரு ஃபேஸை வந்து எனக்கு வந்து 4 பங்காக பிரிக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸோ இங்கேருந்து ஒரு கட், இங்கேருந்து ஒரு கட், அப்படி தானே போடுவாங்க. ஸோ அதே தான் வந்து சப்டிவைட் வந்து பண்ணும். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு ஸ்மூத்னஸ் வந்து அதிகமாகும். ஓகேங்களா, ஸோ நம்ம எந்த அளவுக்கு சப்டிவிஷன் போடுறோமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் அதிகமாகும். ஸோ அதே மாதிரி திரும்பியும் நான் வந்து ஒரு சப்டிவைட் கொடுக்குறேன். சப்டிவைட் கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸில் இருந்து இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4. ஸோ அப்படி போட்டு பிரிக்கும். பார்த்தீங்கன்னா 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4. ஸோ இதுதான் வந்து சப்டிவிஷன். பார்த்தீங்களா, ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு 4 ஃபேஸை வந்து உள்ளே அடக்கி வைக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ்க்குள்ளேயும் ஒரு 4 ஃபேஸை அடக்கி வைக்கணும். ஸோ இதுதான் வந்து சப்டிவிஷன் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ இந்த பாக்ஸில் வந்து நான் இன்னொரு சப்டிவிஷன் போடுறேன். ஸோ அப்படி போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸுக்குள்ளேயே எனக்கு இன்னும் ஒரு 4 ஃபேஸ் வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த பாக்ஸ்லையும் 4 ஃபேஸ் இம்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அப்படின்னா எனக்கு இன்னும் ஸ்மூத்னஸ் அதிகமாகும். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் சப்டிவிஷன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஒரு ஆப்ஷன் இதில் வந்து நம்பர் ஆஃப் கட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கட்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு சொல்லிட்டு ஆட் ஆகிட்டே போகும் ஃபுல்லாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேஸஸ் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஃபேஸ் தான் இருந்தது. அந்த ஒரு ஃபேஸ்க்குள்ளேயே இப்போ நம்மக்கிட்ட இத்தனை ஃபேஸஸ் உள்ளே அடங்கியிருக்கு. ஓகேங்களா, ஆனால் ஷேப் மாறல. ஷேப் மாறாமல் அந்த ஒரு ஃபேஸ்க்குள்ளேயே இன்னொரு நிறைய ஃபேஸஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணி நமக்கு வந்து இப்படி ஒரு ஸ்மூத்னஸான ஒரு இதை ஒன்று நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து சப்டிவிஷனோட லைக் வேலை. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன டூல்ஸ் எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நாங்கள் அதை கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறோம்.